السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 3 துஆவையும் ஓதுவோம். நாம் ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 3 துஆக்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த 3 துஆக்கள், நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். நாம் இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவை துஆக்களை ஓதிவிட்டு நான் கேட்ட துஆ எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவார். இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள் கபூலாகக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன 3 துஆக்கள் என்றால், முதலாவது யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று இரண்டாவது துஆ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த துஆவின் மூலமாக அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான். இமாம்கள் அந்த குர்ஆனினுடைய வசனத்துக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமையுடைய நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்று இமாம்கள் கூறக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது துஆ அல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹுல் முஸ்தஆன் என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான்.